உலகமெங்கிலும் இருக்கிற ஹோப் டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் நல் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்டடி இன் தி புக் ஆஃப் டேனியல் என்கிற இந்த அருமையான வேத பாட ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்குள்ளாக நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்மோடு கூட ஆராய்ச்சியில் இணைந்து கொள்வதற்கு 4 வாலிப சகோதரிகள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வரவேற்கலாம், இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கலாம். அருமையான வாலிப பிள்ளைகளே, உங்களை நாங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எங்களோடு கூட இருப்பது ரொம்ப சந்தோஷம். உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்தி எங்களுக்கு முன்பாக உங்களை வெளிப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் ஜானத்தன், நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். God bless you, Jonathan, and we welcome you. என் பேர் ஜெனோலின், நான் திருச்சியிலேருந்து வரேன். ரொம்ப சந்தோஷம். என் பேர் ஜோர்டன், நான் திருச்சியிலேருந்து வரேன். வெல்கம் யூ ஜார்டன். என் பேர் ஜான், நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். தேங்க்யூ ஸோ மச். நாம் அனைவருமாக சேர்ந்து தொடர்ந்து தானியேல் புத்தகத்தினுடைய அநேக ஆச்சரியமான காரியங்களை நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். தானியேலில் நிறைய புதைப்பொருள்கள் இருக்கிறது. நிறைய தகவல்களை நாம் என்ன செய்ய முடியும்னு சொன்னால் அதிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அது இன்றைக்குரிய காலகட்டத்திற்கு நமக்கு பொருந்தக்கூடியதாகவும் அது இருக்கிறது. அதற்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நாம் ஏற்கனவே தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தை நாம் படித்தோம். அதில் அந்த 30வது வசனத்தில் எப்படி அந்த அஞ்ஞான ரோம் எப்படி தன்னுடைய திட்டங்களை மாற்றி அமைத்தது, அதன் நிமித்தமாக ஆண்டவர் அதை எப்படி நியாயம் தீர்த்தார் என்பதை நாம் பார்த்தோம். அதில் கீத்திமின் கப்பல்களை ஆண்டவர் அதற்கு விரோதமாக அனுப்பினார். நிறைய நாடோடி கும்பல் என்ன செஞ்சாங்க, ரோமுக்கு எதிர்த்து வந்தார்கள். நீங்கள் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாபிலோன் 606 538 வரைக்கும் ஒரு சில ஆண்டுகள் மாத்திரம்தான், 100 ஆண்டுகள் கூட இல்லை. அதற்குள்ளாகவே என்ன செய்தது, பாபிலோன் சாம்ராஜ்யம் வீழ்ந்தது. மேதிய பெர்ஷியா 538 331 வருஷம் வரைக்கும் ஆளுகை செய்தது. அப்புறமா கிரேக்கு சாம்ராஜ்யத்தை பார்த்தீங்கன்னா 331 168 வரைக்கும் ஆளுகை செய்தது. ஒரு 200 ஆண்டுகள் போல தான். ஆனால் ரோம சாம்ராஜ்யம் கிமு 168 கிபி 476 வரைக்கும் என்ன செய்தது, அது அரியணையில் இருந்தது. நீண்ட காலமாக அரசாங்கத்தின் பீடத்தில் அது அமர்ந்திருந்தது. இந்த உலகத்தினுடைய எல்லா அரசியலையும் அதுதான் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தது. அதை ஆண்டவர் இரும்புக்கு சமானமாக சொல்லுகிறார். நம்ம தானியேல் 2 பார்க்கலாம் இரும்பு அப்படிங்கிற வார்த்தை. தானியேல் 7 பார்க்கலாம் ரோமுக்கு இரும்போடு சம்மந்தப்படுத்தி சொல்லியிருப்பார். அதே போல் 8வது அதிகாரத்துலையும் நம்ம இரும்போடு சம்மந்தப்பட்டு சொல்லியிருப்பார். அதாவது அவ்வளோ வலிமையான ஒரு ராஜ்யமாக அது இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம் மிகப்பெரிய ராஜ்யமாக இருந்தது. ரொம்ப எளிமையாக அதை என்ன செஞ்சிடும்னா அழிவுக்கு வந்துடும், அதனுடைய முடிவுக்கு வந்துடும். அதுதான் நம்ம போன வகுப்பில் நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். சின்ன சின்ன நாடோடி கும்பல் என்ன செய்வாங்க, வந்து ரோமை எதிர்த்து சண்டையிடுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாடோடி கும்பலும் ரோம் புதிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததுன்னு சொன்னோம்ல, அதில் ரொம்ப முக்கியமானது போப்பு ஆதிக்கத்தை வளர்த்தது, போப்புமார்களை உருவாக்கினது. சபையினுடைய தலைவர்களாக போப்புமார்களை உருவாக்கினது. இந்த போப்புமார்கள் தங்களுடைய இஷ்டத்திற்கு அநேக உபதேசங்கள் என்ன செஞ்சாங்க, மாற்றி மாற்றி அமைத்தார்கள். இது ஒரு தவறு. இந்த போப்பு மார்க்கம் அநேகரை உபத்திரவமும் படுத்தினது, கட்டாயப்படுத்தினது. இது அங்கு இருந்த அநேக நாடோடி கும்பல்களுக்கு, நாடோடி தலைவர்களுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்தது. ஸோ அவங்களுடைய எதிர்ப்பு எல்லாமே போப் ஆதிக்கத்தை எதிர்த்து தான், போப்புக்கு விரோதமாக தான் எழும்பினாங்க, அவங்களுடைய செயல்பாட்டிற்கு விரோதமாகத்தான் எழும்பினாங்க. அது அலரிக்கா இருக்கட்டும், அட்டிலாவாக இருக்கட்டும், ஜென்சரிக்காக இருக்கட்டும், ஒவ்வொருவரும் இந்த போப் ஆதிக்கத்தை எதிர்த்து தான் போராடினாங்க. சரிங்களா? கடைசியாக 476வது ஆண்டு ஒரு சிறிய பையன், அவன் தான் அரியணையில்
இருந்தான். சின்ன பையன், வாலிப பையன். அவனுக்கு கடைசி அரசனாக அவன் இருக்கிறான். அவனுக்கே தெரியாது அவன் தான் கடைசி அரசனாக இருக்க போகிறான். முதல்ல அவன் அரசன் ஏற்றுக்கொள்கிறதே பெரும் விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அவன் ரொம்ப சின்ன பையன். ஆனாலும் அந்த அரியணையை பா நீ விட்டு இறங்கிரு அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த அறிவுரையை அவன் கேட்டு ரோமினுடைய சிங்காசனத்தை அப்படியே கொடுத்து விட்டு அவன் என்ன செஞ்சான், இறங்கி போனான். ஒடேசர் அப்படிங்கிறவன்ட்ட கொடுத்தான். நீயே ஆளுகை செஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒடேசர் தான் இவனுக்கு தளபதியாக இருந்தான். அந்த ஒடேசர்ட்டே என்ன செஞ்சான், கொடுத்தான். அவனும் ஒரு நாடோடி தலைவன் தான். ஒடேசர்ட்டே கொடுத்துட்டான், நீயே ஆளுகை செஞ்சுக்கப்பா, எப்படி இருந்தாலும் நீ தான் என்னுடைய வேலையெல்லாம் பார்க்குற, நீயே செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் இறங்கி தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு சென்றான். இப்படி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் வீழ்ச்சியை கண்டது. இந்த சூழ்நிலையில் இந்த ராஜ்யம் அப்படியே அவ்வளவுதான் அழிந்து விட்டது என்ற நிலையில் இருக்கிற பொழுதுதான் இப்போ வாசிங்க 31வது வசனம். ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாலாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? ஆனாலும் இது இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை அது அடைந்தாலும், இப்படிப்பட்ட நிலைக்குள்ளே ரோம் கடந்து போயிருந்தாலும், இது அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி, ஸோ இவனுடைய முடிவு அங்கே இல்லை. அங்கே முடிவு போல இருக்கிறது. அதனுடைய முடிவு சில நாள் செல்லும்னு சொன்னார்ல, அது போல வந்துருச்சு, உண்மைதான். ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் முடியுது, இன்னொரு விஷயம் ஆரம்பிக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. அங்கே அந்த காலகட்டத்தில் நிறைய நாடோடி கும்பல் எதிர்த்து புரட்சி செய்தாங்க. அதில் ஒருத்தன் குளோவிஸ். சரியா? குளோவிஸ் இவன் யார் அப்படின்னா பிரான்சினுடைய தலைவன். பிரான்ஸும் ஒரு நாடோடி கும்பல் தான். சரியா? பிரான்ஸ் என்கிற இனத்தினுடைய தலைவன். ஓகே, இவன் எல்லாரும் போப் மார்க்கத்தை எதிர்த்து நிற்கிற பொழுது இவன் மாத்திரம் கத்தோலிக்கத்தை என்ன செய்தான்? ஏற்றுக்கொண்டான். கத்தோலிக்கத்தை ஏற்றுக்கொண்டான். கேத்தலிக் அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா யூனிவர்சல் அப்படின்னு அர்த்தம். யூனிவர்சல்னு பொருள். இந்த வார்த்தை ஒரு சபையினுடைய பெயராக அது என்ன செய்தது? மாறினது. இட் இஸ் அன் யூனிவர்சல் சர்ச் அப்படின்ற நிலைமைக்கு அவங்க கொண்டு வந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் கத்தோலிக்கம் ஒரு சிஸ்டமாகவும் மாறினது. கத்தோலிக்கம் ஒரு சிஸ்டமாகவும் மாறினது. ஒரு வாழ்க்கை முறையாகவும் மாறினது. ஐ ஃபாலோ கத்தாலிசிசம் அப்படின்னா நான் என்ன செய்கிறேன்? கத்தோலிக்க மார்க்கத்தின் கொள்கைகளை பின்பற்றுகிறேன், வாழ்க்கை முறையாக கொண்டிருக்கிறேன் அப்படின்ற பொருள். ஸோ ஒரு வாழ்க்கை முறையாகவும் அது மாறி இருந்தது. இதெல்லாம் யாருக்கு பிற்பாடுனாக கான்ஸ்டன்டைனோபிளுக்கு பிற்பாடு தான் இதெல்லாம் இந்த மாற்றங்கள்லாம் நடந்துருந்துச்சு. ஒரு கத்தோலிக்கம் ஒரு மார்க்கமாக உருவெடுத்திருந்த நேரத்தில் அந்த கத்தோலிக்க மார்க்கத்தின் கொள்கைகளை முதல் முறையாக ஒரு நாடோடி கும்பலின் தலைவன் ஏற்றுக்கொள்கிறான். எல்லாரும் போப்பாதிக்கத்தை எதிர்த்து நின்ற பொழுது இவன் மாத்திரம் போப்பாதிக்கத்திற்கு வலுவை சேர்த்தான். ஸோ இந்த குளோவிஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், மீண்டுமாக பிரிந்து போன ஐரோப்பாவை என்ன செய்வேன்? ஒன்று சேர்ப்பேன். யாரை இவங்க தள்ளுனாங்களோ அவரையே ஐரோப்பாவின் தலைவராக கொண்டு வருவேன் என்கிற ஒரு தீர்மானத்தை அவன் என்ன செய்தான எடுத்தான். சரியா? இந்த சரித்திரத்தை இந்த வசனத்தோடு நம்ம ஒப்பிட்டு என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த குளோவிஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கத்தோலிக்க மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு இவன்
ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்குறான். அந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்ட வருஷம் கிபி 508. கிபி 508. இவன் என்ன செய்யறான்னா, மீண்டுமாக போப்பரசரை, அப்போதைக்கு போப்பு அரசராக இல்லை, அது வரைக்கும் போப்பு அரசர் இல்லை, சரிங்களா, போப்பு என்கிற நபரை அல்லது போப்பு என்கிற அதிகாரம் உடையவரை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அங்கீகரிக்கிறான். எப்படி அங்கீகரிக்கிறான்? இவர் சபையினுடைய தலைவராகவும் நாட்டினுடைய தலைவராகவும் இவரை நியமிக்கிறான். இவன் எந்த நாட்டை சார்ந்தவன்? பிரான்ஸ் தேசத்தை சார்ந்தவன். போப்புக்கு ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்துகிறான். அந்த வருஷம் 508. இங்கதான் இவன் குளோவிஸ் என்ன பண்றான்? பாழாக்கும் அருவருப்பை ஸ்தாபிக்கிறான். பாழாக்கும் அருவருப்பை ஸ்தாபிக்கிறான். அன்றாட பலியை நீக்கினான். இந்த அன்றாடம் அப்படிங்கிற வார்த்தை 8ஆம் அதிகாரத்தில் படிச்சிருப்போம். இந்த அன்றாடம் அப்படிங்கிற வார்த்தை வந்து டெய்லி, சரிங்களா. இந்த டெய்லி அப்படிங்கிற வார்த்தை பேகன் ரோமை குறிக்கிறது, அஞ்ஞான ரோமை குறிக்கிறது. அன்றாடம் நீங்கிற்று, அன்றாடத்தை நீக்கினான் அப்படின்னு சொன்னா, இந்த குளோவிஸ் என்ன பண்றான்? பிரான்ஸ் சேர்ந்தவன் 508ல் பேகன் ரோமை நீக்கிட்டு, சரிங்களா, அஞ்ஞான ரோமை நீக்கிட்டு பேப்பல் ரோம், பாப்பு ரோம மார்க்கத்தை என்ன செய்கிறான்? வைக்கிறான். சரியா? ரொம்ப ரொம்ப சரித்திரத்தில் முக்கியமான ஒரு நேரம் இது. இவ்வளவு நேரமாக ரோம் ஒரு அரசியல் ராஜ்யமாக இருந்தது. ஆனால் 508ல் முதல் முறையாக ஒரு ஆன்மீக ராஜ்யமாக உருவெடுத்தது. அதற்கு அஸ்திபாரம் போட்டது யாரு? குளோவிஸ். குளோவிஸ் தான் என்ன செய்யறான்? அஸ்திபாரம் போடுகிறான். இப்பொழுது நாம் 32வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தான் அன்றாட பலியை நீக்கிட்டு பாழாக்க மறுவறுப்பை அங்கே ஸ்தாபித்தார்கள். சரிங்களா? இது வந்து இந்த வசனம் இதோடு கூட என்ன செய்கிறது? பொருந்துகிறதாய் நிறைவேறுகிறதாய் இருக்கிறது. இப்பொழுது நம்ம அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 32வது வசனம். உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். சரி, இங்க என்ன பார்க்குறோம்? இந்த உடன்படிக்கைக்கு துரோகியால் ஆனவர்களை இச்சக பேச்சினால் கள்ள மார்க்கத்தார் ஆக்குவான். பாருங்க, பாழாக்கும் அருவருப்பை ஸ்தாபிக்கப்பட்ட பிற்பாடு அவன் சும்மா இல்லை. இந்த கத்தோலிக்கம் என்ன செய்கிறதுன்னு சொன்னா, அநேகரை தன்னுடைய இச்சக பேச்சினாலே இழுத்து கொள்ளுகிறது. சொல்ல போனா நிறைய போலியான தவறான உபதேசங்களை சபைக்குள்ளே புகுத்துகிறது. யாரெல்லாம் இவனுடைய பேச்சை கேட்குறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? உயர்வு கிடைக்க ஆரம்பித்தது. சரிங்களா? உடன்படிக்கைக்கு துரோகின தேவனோடு கூட யாரெல்லாம் எதிராளியாக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இவங்க கூட கை கோர்க்க ஆரம்பித்தாங்க. இது நான் எப்பயுமே இதை சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னு சொன்னால், கத்தோலிக்கம் என்பது கிறிஸ்தவம் அல்ல. கத்தோலிக்கம் என்பது கிறிஸ்தவம் அல்ல. கத்தோலிக்கம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய கொள்கைகள் கிறிஸ்தவத்தின் கொள்கைகள் அல்ல. கத்தோலிக்கத்தினுடைய கொள்கைகள் முழுக்க முழுக்க எதற்குரியது? ரோமானிய கொள்கை. அதனுடைய கொள்கையும் கோட்பாடு அனைத்தும் ரோமாபுரியிலிருந்து வந்தது. சரிங்களா? இப்போ கிறிஸ்தவத்தில் எந்த நபர்களெல்லாம் புனிதர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ரோமாபுரியினுடைய தெய்வங்கள். அந்த தெய்வங்களை அப்படியே கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ள என்ன செஞ்சிட்டாங்க? மருவி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட செயல்களை இவங்க என்ன செய்கிறாங்கன்னு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பொய் உபதேசங்கள், நிறைய போலியான கோட்பாடுகள் சபைக்குள்ளே நுழைய ஆரம்பித்தது. ஏற்கனவே நுழைந்தது தான், அது வலுவடைய ஆரம்பித்தது. இது பாருங்க, 33 வாசிங்க.
ஜனங்களில் அறிவாளிகள் அநேகருக்கு அறிவை உணர்த்துவார்கள். அநேக நாள் மட்டும் பட்டயத்தினாலும் அக்கினியினாலும் சிறையிருப்பினாலும் கொள்ளையினாலும் விழுவார்கள். பாருங்க, 32வது வசனமும் 33வது வசனத்திலையும் ரெண்டுக்குமே ஒரு தொடர்பு இருக்கிறது நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். 32ல் பாதியிலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். சரிங்களா? ஒரு குரூப்பு இன்னொருத்தவங்க கர்த்தருக்கு விரோதமாக, உடன்படிக்கைக்கு விரோதமாக செயல்படுகிற பொழுது தேவனை அறிந்திருக்கிறவர்கள் தேவனுக்கு ஏற்றபடி செய்தாங்க. அந்த ஜனங்களை குறித்து சொல்றாரு பாருங்க, அவங்க அறிவாளிகள். சரிங்களா? அவங்க அறிவாளிகள், அநேகருக்கு அறிவை உணர்த்துவார்கள். அநேக நாள் மட்டும் பட்டயத்தினாலும் அக்கினியினாலும் சிறையிருப்பினாலும் கொள்ளையினாலும் விடுவார்கள். ஒரு பக்கம் பாப்பு ரோம மார்க்கம் தன்னுடைய தவறான கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் பறைசாற்றி கொண்டிருந்த பொழுது, உயர்த்தி கொண்டிருந்த பொழுது, இன்னொரு பக்கத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த சத்தியத்துக்காக என்ன செஞ்சாங்க, உயிரையும் கொடுத்தாங்க. அவங்கள வேதாகமம் அறிவாளிகள் என்று சொல்லுகிறது. ஆனால் அந்த நாட்களில் இருந்த மக்களுக்கு யார் தெரியுமா? அவங்கெல்லாம் மத புரட்டர்கள். எப்படி அழைக்கப்பட்டாங்க? ஹெரிட்டிக்ஸ் என்று அழைக்கப்பட்டாங்க. அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் ஹெரசிஸ் என்று சொன்னாங்க. சரிங்களா? போலியான நம்பிக்கை என்று சொன்னாங்க. அது வேதத்துக்கு புறம்பானது என்று சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, வேதாகமமானது எல்லாருடைய கரங்களிலும் கொடுக்கப்படவே இல்லை, எல்லாருடைய கரங்களிலிருந்தும் வாங்கப்பட்டது. வேதாகமம் பொதுவான இடத்துல வைக்கப்பட்டது. யாரும் வாசிக்க முடியாது, ஆனால் பார்க்க முடியும். அவ்வளோதான். நீங்கள் பார்த்துக்கலாம், ஆனால் வாசிக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரத்திலிருந்து இதோ ஒரு துண்டு இருக்கிறது என்று சொல்லி ரெலிக்ஸ் ஆக, நினைவு பொருளாக, இயேசு கிறிஸ்துடைய சிலுவையில் இருந்த ஒரு மரத்துண்டு, அப்புறம் அவருடைய சால்வையில் இருந்துக்கிற ஒரு துணி துண்டு என்று சொல்லி அதை ஒரு நினைவு பொருளாக விற்க தொடங்கியிருந்தாங்க. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை, பிற்கப்பட்ட சரீரத்தை ஞாபகப்படுத்துகிற அப்பத்தை அது அவருடைய சரீரம் என்றே என்ன செய்தாங்க, பறைசாற்ற தொடங்கினாங்க. அந்த திராட்சைப்பழ ரசத்தை அவருடைய இரத்தமாகவே நினைக்க சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, பாவ மன்னிப்பை பெறுவதற்கு போப்பரசரை பார்த்தாலே போதும், பாதிரியார் இடத்துல பாவ மன்னிப்பை பெற்றாலே போதும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது மாத்திரமல்ல, போப்பரசருக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. ஹி இஸ் இன்ஃபாலிபிள் ஃபாதர். அவர் தவறு இழைக்காத பிதா என்று ஒரு பெயர் அவருக்கு இருக்கிறது. பாவமே செய்யாதவர் யார் மட்டும்தான்? தேவன் மட்டும்தான். ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க? பாவமே செய்ய முடியாதவர் அப்படின்னு சொல்றாங்க. அது போப்பரசர் பாவமே செய்ய முடியாதவர் என்ற நிலைக்கு அவரை உயர்த்தினாங்க. இப்படி பல்வேறு உபதேசங்களை புரட்டி வைத்திருந்தார்கள். ஆனால் அதற்கு மத்தியிலே அறிவாளிகளாக விளங்கின ஒரு சில கூட்டம் உண்டு. ஆல்பிஜென்சஸ் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருந்தாங்க, வால்டென்ஷியன்ஸ் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருந்தாங்க. சரிங்களா? இப்படி பல நபர்கள் சத்தியத்திற்காக நின்றார்கள். அவர்கள் சத்தியத்திற்காக தங்கள் ஜீவனை கொடுப்பதற்கு ஆயத்தமாகவே இருந்தாங்க. நான் வால்டென்ஷியன்ஸை குறித்து பேசணுன்னு நிறைய பேசலாம். ஏன்னா அவங்களுடைய சரித்திரம் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது. இன்றைக்கும் வால்டென்ஷியன்ஸ் இருக்கிறாங்க, குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அவர்கள் அந்த பாப்பு ரோம மார்க்கத்தின் நிமித்தமாக உபத்திரவப்படுத்தப்பட்டாங்க. அது ஆல்பிஜென்ஸாக இருக்கட்டும், வால்டென்ஷியன்ஸாக இருக்கட்டும், அவர்களால் உபத்திரவப்படுத்தப்பட்டாங்க. உபத்திரவத்துக்கான காரணம் இருந்துச்சு, இவங்க அறிவாளிகள் என்பதற்கான காரணமும் இருந்துச்சு. இவங்க ஏன் அறிவாளிகள் அப்படின்னு சொன்னால், இவங்களுடைய அறிவு எல்லாம் எங்கேருந்து தான்? வேதாகமத்திலிருந்து தான். வேதாகமத்தை சார்ந்திருந்தாங்க. யாரும் வேதாகமம் படிக்கக்கூடாது என்ற நிலையில் இருந்த பொழுது இவர்களிடத்தில் மாத்திரம் வேதாகமம் இருந்தது. யாரும் வேதாகமத்தை பார்க்கக்கூடாது என்ற நிலையில் இருந்த பொழுது இந்த கூட்டத்தில் மாத்திரம் வேதாகமத்தை மொழிபெயர்த்து, வேதாகமத்தை பதிவு செய்து, வேதாகமத்தை நகலெடுத்து எழுத
ஆரம்பித்திருந்தாங்க. சரிங்களா, இந்த குரூப்கிட்ட. அது மாத்திரமல்ல, இந்த வால்டன்ஷியன்ஸ், ஆல்பிஜென்சஸ் போன்றவர்கள் வேதாகமத்திற்காகவே வாழ்ந்தார்கள். வால்டன்ஷியன்ஸை குறித்து சொல்லும்போது அவங்களுடைய பிள்ளைகளுக்கான 2 நோக்கம்தாங்க. ஒரு நோக்கம் பைபிள் படி வாழணும், 2வது நோக்கம் பைபிளுக்காக ஊழியத்தை செய்யணும். பைபிள் எடுத்துக்கிட்டு ஊழியத்தை செய்யணும். ஒன்று வாழுவது, இன்னொன்று மற்றவர்களை வேதாகமத்திற்கு வழிநடத்துவது. இந்த இடத்துல நம்ம அதை பார்க்குறோம் பாருங்களேன். ஜனங்களில் அறிவாளிகள் அநேகருக்கு அறிவை உணர்த்துவார்கள். அவங்களுடைய வேலையே என்னன்னு சொன்னால் மிஷினரியாக போகிறது தான். என்ன ஒரு வாழ்க்கை இல்லை, ஒரு வாழ்க்கை. மிஷினரிகளாக கர்த்தருடைய சமூகத்தில் அவங்க கற்றுக்கொண்டதை எல்லாம் போய் சொல்லுவதற்காக அவங்க புறப்பட்டு போனாங்க. ஆனால் அவங்களுடைய பயணம் சாதாரணமான ஒரு பயணமாக இல்லை. அவங்க இருந்த இடத்த குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அநேகமாக அவர்கள் இருந்த இடம் மலை அடிவாரத்தில் தான் இருந்தாங்க. மலை அடிவாரங்களில் குடியிருந்தாங்க. ஆல்ப்ஸ் மலை அடிவாரங்களில் குடியிருந்தாங்க. இன்னும் நிறைய மலை அடிவாரங்களில் அவங்க குடியிருந்தாங்க. நிறைய இடங்கள்ல இருந்தாங்க, உலகத்தில் நிறைய இடங்கள்ல இருந்தாங்க. அந்த மலை அடிவாரத்தில் அவங்க இருப்பாங்க. யாராவது எதிராளி வந்தால், ரோமர்கள் வந்தால், சரிங்களா, சேவகர்கள் வந்தால், இவங்க மலை அடிவாரத்துலேருந்து கொஞ்சம் மேலே போயிடுவாங்க. அங்கேயும் இவங்க வந்துட்டாங்கன்னா அதுக்கு மேலே போவாங்க. அங்கங்கே அவங்க என்ன செஞ்சாங்க, குடியிருப்புக்கான இடத்த வச்சுருந்தாங்க. நேரத்துக்கு ஆபத்துக்கு தகுந்தாற் போல் அவங்க என்ன செய்தாங்க, தங்களுடைய இடங்களையும் மாற்றிக்கொள்வாங்க. அநேக நேரங்களில், அநேக இரவுகள் அவர்கள் தூக்கமில்லாமலே கடந்து போயிருக்கிறார்கள். இவர்களுடைய நோக்கம் சுவிசேஷத்தை அறிவிப்பது. அப்படி யாராகிலும் சுவிசேஷத்தை இவர்கள் அறிவிப்பதை பார்த்து விட்டால் அவர்களுக்கு உடனடியாக மரண தண்டனை மட்டுமே, சிறையிருப்பெல்லாம் கிடையாது, நேரடியாக மரண தண்டனை. அப்போ பைபிளை படிக்கிறதுனால மரண தண்டனையா? யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு புக்கை படிக்கலைன்னா மரண தண்டனை கொடுக்கலாம், பைபிளை படிக்கிறதுக்கு ஒரு மரண தண்டனையா? எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இவங்க வாழ்ந்துருக்கிறாங்க பாருங்க. பைபிளை படித்தா மரண தண்டனை, பைபிளை பிரசங்கித்தா மரண தண்டனை. மரண தண்டனை சாதாரணமானது கிடையாது. மலை உச்சியில் என்ன செய்யப்படுவாங்க, தள்ளப்படுவாங்க. புதிய புதிய கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இவர்களை உபத்திரவப்படுத்துவதற்கு, சித்திரவதைப்படுத்துவதற்கு. நிறைய யுத்தங்கள் இவர்கள் மீது தொடுக்கப்பட்டது, இந்த வால்டன்ஷியன்ஸ் மீது. இந்த சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா, இந்த வால்டன்ஷியன்ஸ் பீட்டர் வால்டோ அப்படிங்கிற ஒரு நபருடைய பின்னடியார்கள் அல்லது அவங்களுடைய சந்ததின்னு சொல்லுவாங்க. பீட்டர் வால்டோ என்பவர் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர் தான். ஆனால் வால்டன்ஷியன்ஸ் பீட்டர் வால்டோவோட சந்ததி இல்லை, பீட்டர் வால்டோவுக்கு முன்னாடியே இருக்கிறவங்க வால்டன்ஷியன்ஸ். சரிங்களா, அதாவது 2வது 3வது நூற்றாண்டிலிருந்து வால்டன்ஷியன்ஸோட சரித்திரத்தை நாம் என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். ஓகே, ஸோ அதுக்கு முன்பாகவே இவங்க வாழ்ந்தவங்க. அப்படிப்பட்ட இந்த சமுதாயம் பல்வேறு விதமான உபத்திரவத்தை அவங்க எதிர்கொண்ட பொழுது, நான் ஒரு சரித்திரத்தை வாசித்துக்கிட்டே வரும்பொழுது, இந்த பிள்ளைகளை பெற்றோர்கள் தேவனுடைய வசனங்களை சொல்லி கொடுத்து அவர்கள் என்ன செய்வாங்களே, ஊழியத்துக்கு அனுப்புவாங்க. ஊழியத்துக்கு போகும்போது இந்த வாலிப பிள்ளைகள் தங்களுடைய அப்பா அம்மாவை பார்த்து போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லும்போது, போயிட்டு வரோன்னா சொல்ல மாட்டாங்க போல். ஏன்னா போயிட்டு வருவோமானே தெரியாது. போகிறோம், வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க என்ற நிலையில் அவங்க புறப்பட்டு போவாங்களாம். ஏன்னா அவங்க போகக்கூடிய நோக்கமே ஊழியத்துக்காகத்தான். ஊழியத்திற்காக போய் பிடிபட்டால் அவங்க திரும்பி வரவே மாட்டாங்க. அந்த மலையடிவாரத்திலிருந்து பட்டணத்துக்குள்ளே போகிறாங்கன்னா அவங்க பல்வேறு விதமாக தங்களை உருவத்தை மாற்றிக்கொண்டு அல்லது தங்களுடைய தொழிலை மாற்றிக்கொண்டு போவாங்க. ஏதோ துணி வைக்கிறவங்க மாதிரி வியாபாரிகள் போல் என்ன செய்வாங்க, போவாங்க. போகிற இடத்துல அவங்க மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி இந்த வால்டன்ஷியன்ஸ் கிட்ட ரோம் வச்ச கட்டளை என்ன அப்படின்னு சொன்னால், சப்மிட் யுவர் பைபிள், வேதாகமத்தை எங்களுக்கு திரும்பி கொடு. ஆனால் வால்டன்ஷியன்ஸ் சொன்னாங்க, நோ, வி வில் நெவர். அப்படி சொன்னவர்களுடைய
பிள்ளைகள் கால்கள் இரண்டும் கிழித்து கொல்லப்பட்டார்களாம். ஒருவன் ஒரு பக்கத்தில் காலை இன்னொரு பக்கத்தில் காலை பிடிச்சு இழுத்து கிழிச்சு கொள்ளுவாங்களாம். பிள்ளைகளுடைய தலைகள் வெட்டப்பட்டு பெற்றோர்களுடைய கழுத்தலை மாலையாக அணிவிக்கப்பட்டது. எத்தனை கொடுமைகள்! அதை தான் இங்கே வாசிக்கிறோம். இவர்கள் பட்டயத்தினாலும் அக்கினினாலும் சிறையிருப்பினாலும் கொள்ளையினாலும் விழுவார்கள். மரிக்கிறவங்க எல்லாரும் பாருங்க யார் தான் அப்படின்னு தேவனுடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்தவர்கள். ரோம் பாருங்க எவ்வளோ பெரிய வேலையை அது செய்திருக்கிறது. அது கிறிஸ்தவர்களாக இருந்த பொழுது நேரடியாக அவங்களை அழிக்க முயற்சி எடுத்தது. இப்போ அது கிறிஸ்தவமாக மாறி வேதத்தை வாசிக்கிறவர்களை அழிக்க முயற்சி எடுத்தது. இன்னும் அதனுடைய செயல்பாடுகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். நம்முடைய காலம் வரைக்கும் இந்த பாப்பு ரோம மார்க்கம் தன் செயல்பாட்டை செய்து கொண்டுதான் வருகிறது. ஆகவே தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கி நம்முடைய கரத்தில் இருக்கக்கூடிய இந்த வேத புத்தகத்தை நாம் எப்படி நேசிக்கிறோம்? நம்முடைய கரத்தில் யாரோ ரத்தம் சிந்தி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை நாம் வாசிப்போம், இதை நாம் விசுவாசிப்போம், இதை நாம் சுவாசிப்போம். தேவனுடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற இந்த வேத வசனங்களை விசுவாசித்து வாழ்வோம். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரையிலும் நாங்கள் உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறோம்.